வணக்கம் மக்களே. நான் இந்த மாதிரி பிக் பாஸை பற்றி பேச வந்திருக்கேன். இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆக்சுவலாக பிக் பாஸில் என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, பிக் பாஸில் வந்து ஒரு மினி சீரியல் மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரியே இல்லை. அதில் வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி காயத்ரி, நமிதா, ஸ்னேகன், அவங்கள பற்றிலாம், ஜூலி, அவங்கள பற்றிலாம் பேச முடியும். சரி சரி, ஜூலி அது அப்படின்ற தத்ரூபமா நடிக்குது, உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு. இவர் நெஞ்சில தடவிட்டு இருக்கான். சரி 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 சரி, பொறுமையா பாருங்க. ஜூலியை பத்தி இப்படி, ஸ்னேகனை பத்தி இப்படி பேசுறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத ஒரு ரெப்ரசண்டா தான் நான் இப்ப பேசுறேன். காயத்ரி என்ன பண்றாங்கன்றத இப்போ நான் வந்து ஒரு ரீசன்ட் டேஸில் ஒரு வாரத்தில் வந்து அவங்க ஒரு மாதிரி ரொம்ப மிருகத்தனமாக பண்ணுறாங்க. அவங்க தான் எப்படியோ அவங்க தான் எல்லாரையுமே டாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே பண்ணுறாங்க. யார் என்ன அவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் என்ன பண்ணாலும் வெளியே வந்து பாத்துக்கிறேன்ற ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா சொல்றாங்க. வெளியே வந்து அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. அவங்க வெறும் டான்ஸ் மாஸ்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க வெளில வந்து எனக்கு ஒன்றும் புரியல. அங்க இருக்கிற ஆளுங்களும் ஒரு அளவுக்கு பெரிய ஆளுங்க தான். வெளில வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்னு ஸ்னேகன் என்ன பண்றாரு, ஜூலியை ஃபர்ஸ்ட் ஜூலியை ஃபுல்லாவே அப்படியே ஓரம் கட்டிட்டே பேசிட்டு இருந்தாரு. ரெண்டாவது கட்டி பூச்சி முத்தம் கொடுக்குறாரு, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு. டைனமிக் கல்யாணத்தை வந்து பிக் பாஸ்ல வந்து இது பண்றாரு. நமிதா கிட்ட போங்க. நமிதா என்னன்னா, இப்ப நீங்க நிறைய சீரியல்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு பெரிய வில்லினா உங்களுக்கு பிஏ மாதிரி கணக்கு பிள்ளை ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி காயத்ரிக்கு ஒரு கணக்கு பிள்ளை தான் நமிதா. என்ன பண்ணாங்கன்னா, காயத்ரி பெரிய ராஜகாளியம்மன் அந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கீழே வந்து எலி மாதிரி குடஞ்சிக்கினே இருக்கிறாங்க காயத்ரி. ஏதோ ஐ வில் பிரேக் ஹேர் ஃபேஸ் அப்படி இப்படின்னு ஜூலியை போட்டு வெளுத்து வாங்கினாங்க. இது மாதிரி குடஞ்சிக்கிட்டே இல்ல ஜூலியை வெளுத்து வாங்கணும், ஏன்னா அது ஒரு எச்சா. இது சரி, ஹைஜீனிக் சொல்லிட்டு அதேதான் கேட்டுங்க. சாப்பிட்டதெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. நம்ம நார்மல் வீட்டுல ஷோக்கு டிஆர்பின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜூலி ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பெரிய விஷயத்துக்காக போராடினா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மரியாதை இருந்தது அந்த பொண்ணு மேல. அப்படியே ஆப்போசிட், அப்படியே கெடுத்துக்கிட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதான் கேட்டுக்காங்க, எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. இப்ப அவளை வந்து கார்னர் பண்றாங்கன்னா ஒருத்தவங்க, அவங்க கிட்டே போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் கார்னர் பண்ணி பேசுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவியா குழந்தை சப்போர்ட் தான் பண்ணோம். வேற மாதிரி ஒரு அதான் இப்ப வந்து ஜூலி வந்து வேற ரேஞ்சுக்கு இது மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பிக் பாஸ் எப்படி என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நடக்கிறபடியே விஜய் டிவி காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓவியா அந்த டைமண்ட் திருடினதுக்காக சக்தி அழுவாரு. அதுக்காக ஓவியா ஆப்போசிட்டா பேசுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அது அப்படியே தப்புங்க. அதை வந்து ஒரிஜினல் வீடியோ என்ன நடந்ததுன்னு நான் பார்த்தேன். அதை வந்து ஓவியா வந்து நல்லபடியா தான் பேசினாங்க. அதை வந்து வேற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவும் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் விஜய் டிவி ஒரு பெரிய விஷயமா, சண்டை மட்டுமே ஒரு கான்செப்டா வச்சு பிக் பாஸ்ன்ற ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியல. மட்டும்தான் அதுல நல்ல கேரக்டர் எங்களுக்கு படுது. ஜூலி வந்து ஒரு கேவலமான ஒரு பொண்ணுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. காட்ட விரும்புறேங்க, வாங்க. ஒன்னும் இல்லைங்க, இதுதான் என் நண்பன். பாருங்க சொல்லிட்டு மக்களே நீ என்னடா சொல்லி மக்களே ஓவியான்னு சொல்லிட்டு 4 நாளா சாப்பிடாம படுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஓட்டு போடுறது வந்து டிஆர்பிக்காக இல்ல, நம்ம ஓவியாக்காக. அழுவாதேண்டா பாருங்க. மக்களே ஓவியாக்கு எப்படியாவது ஓட்டு போட்டுருங்க. உயிரே போனாலும் ஓவியாக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுருங்க.